அக்னீஸ்வரன், இப்போ இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை இது சார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அது இன்னமும் 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூட அந்த ஊழல் நடந்திருக்கலாம் என்ற அந்த குற்றச்சாட்டை சொல்வது, இது எங்கிருந்து வருது இந்த குற்றச்சாட்டுகள்? அதாவது நண்பர் பேசும்போது சொன்னார், நீங்கள் செக் பீரியட் என்று சொல்லக்கூடிய தேடுதல் காலம், இந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரை அப்படின்றத ஏன் சொல்லலை அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கு கீழே அந்த அமலாக்கத்துறை அறிக்கையில் கீழேயே இந்த விசாரணை இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது கேட்குறாரு, ஏதாவது ஒரு 2-3 வழக்குகளாவது இருக்கும் அல்லது ஒரு வழக்காவது இருக்கும், அதை வச்சுக்கிட்டு தான் அமலாக்கத்துறை இந்த மாதிரியான விசாரணை இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எந்த வழக்கை வச்சு அமலாக்கத்துறை இந்த விசாரணை வளையத்தை ஆரம்பித்தாங்க? எந்த வழக்கை வச்சு? தனி மனிதர்கள் வச்சா? இல்லையே. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் இயங்குகிற லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரகம், அந்த வழக்கை வச்சு தானே. அது தமிழ்நாடு அரசின் கீழே இயங்கக்கூடிய ஒன்று தானே. அதை வச்சு தானே இதை பண்றாங்க. இந்த ரைடு சோதனை பண்ணியிருக்காங்க. வேற தனி மனிதர்கள் இல்லையே, நிறுவனங்கள் இல்லையே. இது ஒண்ணு இல்ல, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, அதை யாரும் மறுக்கவும் இல்ல. ஆனா அது எந்த எஃப்ஐஆர், எந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் இந்த விசாரணை நடக்குது அப்படின்ற தெளிவு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நடக்கவே இல்லை, இது நடக்கவே இல்லை, அப்படி ஒரு சம்பவமே இல்லைன்றது வேற. எந்த எஃப்ஐஆர்னா நான் கேட்குறேன், அப்ப எந்த எஃப்ஐஆர்ல இருந்து டிவிஎஸ்சி வழக்குல இருந்து அவங்க கோட் பண்ணி வந்தாங்க? அப்படி வழக்கே போடலையா? முதல் தகவல் அறிக்கையே இல்லாம சல்லுன்னு வானத்திலிருந்து குதிச்சிங்க வந்துட்டாங்களா? அப்ப அதுல ஒரு தகவல் இருக்கும்ல. முதல் தகவல் அறிக்கையோ அல்லது விசாரணையோ இருக்கிறதுனால தானே, அதை மையப்படுத்தி தானே அமலாக்கத்துறை 2019 நீங்க பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட் கூட அதைத்தானே சொல்லுது. இல்ல, அப்போ 2021க்கு பின்னாடியா முன்னாடியா? அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்குகளா, திமுக ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்குகளான்னு தெரியலன்னு சொல்றாரு செந்தில் பாலாஜி. அதாவது வழக்குகள் எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறதுல ரைடு எப்ப நடந்தது? இதே செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? இதுல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கவே இல்லை, 1000 கோடி இங்க சொல்றாங்கல்ல. என்ன சொல்றாங்க? நண்பர் சொன்னது மாதிரி தான். ஒரு சாதாரண ஏதாவது ஒரு மனு நீங்க அரசாங்கத்தில் நீங்க ஒரு விண்ணப்பிக்கிறீங்க, அப்ளை பண்றீங்கன்னா, உனக்கு ஆதார் இருக்கா, பேன் இருக்கா, ஜிஎஸ்டி இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, இம்பிட்ட கேட்குறீங்களே. ஒரு அரசாங்க டெண்டரு, அந்த டெண்டர்ல கேஒய்சி இல்லை, பேன் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்னா அப்ப அதனுடைய பொருள் என்ன? அது யார் கொடுத்தது? இதுவும் அதிமுக ஆட்சியில் கொடுத்ததா? அப்ப இதெல்லாம் மடைமாற்றம் செய்யக்கூடிய உங்க வேலை. இன்னொன்னு, 100 கோடி ரூபாய் தெளிவு இல்லைன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் கேட்கிறேன், நீங்க தெளிவா தானே இருக்கிறீங்க. இந்த கேஒய்சி, பேன், ஜிஎஸ்டி இருக்கக்கூடியதை நீங்க டெண்டர் கொடுத்திருக்கலாமே. அந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 100 கோடி. ஆனா 1000 கோடி என்ன சொல்றாங்கன்னா, இது அவங்க சொன்னது கணக்கில் வராத பணம். நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மறுக்கிறாரு செந்தில் பாலாஜி. எல்லாமே எந்த அடிப்படையான ஃபார்முலா வகுக்கப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில நாங்க பின்பற்றுறோம் அப்படின்ற விளக்கத்தை சொல்றார். ஆனா அந்த டைம்லைன் குறிப்பிட்டா அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியது செந்தில் பாலாஜியா அல்லது வேறு யாருமா என்று தெளிவு வரும்ல கேட்கிறாரு. அந்த துறை தானே, அந்த துறையினுடைய அமைச்சர் தானே பொறுப்பு, ஒட்டுமொத்த அரசாங்கம் தானே பொறுப்பு. எனக்கு எந்த விதத்தை இதுவும் கிடையாது. 471 நாள் கழிச்சு திரும்பவும் அதே துறையை அதே அமைச்சருக்கு நீங்கள் வழங்குகின்ற போது அப்ப இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கணும் என்ற நோக்கமா, காரணமா என்ன புரியல. அப்ப என்னன்னா, இது எல்லாம் நடக்கும். 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் சொன்னார் இல்லையா, ஒரு பாட்டிலுக்கு வச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே இது நடந்துச்சா இல்லையா? உடனே கேட்பீங்க, இது எந்த காலம் கேட்குறீங்க. நான் கேட்கிறேன், திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னாரே நிதியமைச்சராக இருக்கும்போது,
30,000 கோடி வரி கட்டாமலே இதுல போகுதுப்பா. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வந்தால் இந்த நாடு எப்படி? ஆனா அவரை மாத்திட்டீங்களே. அது எந்த காலம்? 2021 இருந்து 2025 வரைக்கும் தானே. அப்ப இங்க தானே நீங்க நடந்திருக்குது. ஆக இவ்வளவு பிரச்சனைகளும் வந்ததற்கு பிறகு இல்ல இதுல 1000 அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுகிறார். சரி, ஒரு அர்த்தத்தை சொல்லுங்களேன். எங்கள் அரசு இதை செய்யவில்லை, எங்களிடம் ஆதாரம் இருக்குது, நாங்க செய்யல, இப்படி நடக்கல அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லுங்களேன் நாட்டு மக்களுக்கு. 1000 கோடிக்கு 1000 அர்த்தங்கள். பணம் இருந்தால் பரமசிவம் கழுத்தில் இருக்கிற பாம்பாக யார் வேண்டுமானாலும் மாறலாம். நீங்கள் ஆளுகிற அரசாங்கம் விளக்கங்கள் 1000 கொடுக்கலாம். ஆனால் நடந்த குற்றத்திற்கு 1000 அர்த்தம் சொல்ல வேணாம், ஒரு அர்த்தம் சொல்லுங்க. ஆமா நடந்துச்சா இல்லையா? நடக்கவே இல்லை அப்படின்னு திரு செந்தில் பாலாஜி சொல்றாரா? ஆமா இங்கதான் நடந்துச்சு, நாங்கள் நீதிமன்றத்தை சந்திக்க தயார் அப்படின்னு சொல்ல வராரா? என்ன சொல்ல வராரு? சரி, அந்த விளக்கம் அது நடந்துச்சா இல்லையான்னு சொல்ல வேண்டியது இடி துறையினுடைய அமைச்சர். இல்ல அவர் மறுக்கிறாரு. ஆனா நடந்துச்சா இல்லையா அப்படின்றத விசாரணையின் முடிவுல தானே அவங்க அந்த முடிவுக்கு வருவாங்க. அதற்கு பிறகுதானே தெரிய வரும். விசாரணை 2029 வரும். அது வரைக்கும் காத்திருப்போமா? அது வரைக்கும் அப்படியே தொங்கிட்டே இருக்குமா? மதுபானத்துல ஊழல் நடந்துச்சு, ரைடு நடந்துச்சு, அதனால இந்த 1000 கோடி வழக்குல இருக்கு. இதுதான் இந்திய நாட்டினுடைய சொகுசாக வாழக்கூடிய மக்கள் எல்லாம் செய்யக்கூடியது. நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கு, அது மாதிரி அமலாக்கத்துறையில விசாரணையில இருக்கு. அதனால இந்த 1000 கோடி 5 வருஷத்துக்கு வட்டி போட்டாலும் 1000 கோடிக்கு என்ன ஆச்சு? யார் கொடுப்பது? அதான் அந்த வாய்தா வாங்குறது அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப காலமா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமில்ல, இந்திய நாட்டு அரசியல். ஏன் தமிழ்நாட்டை மட்டும் சொல்றீங்க? சரி, அதை சொல்லி நீங்கள் தப்பிக்க நினைத்தால் இந்த விஷயம் இங்க நடக்கிறதுனால நான் இங்க சொல்றேன். அப்படி என்றால் இந்த குற்றத்தை ஆமாப்பா இதுக்கு ஒரு வாய்தா போட்டோம் 2029 வரைக்கும் அப்படியே தள்ளி போட்டுருமா? யார் பொறுப்பேற்பது? உண்மையா இல்லையா? இது பழிவாங்கல் நடவடிக்கைனா பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொல்லணும். 1000 கோடி ரூபாய்க்கு 1000 அர்த்தங்கள் இருக்குன்னா என்ன சார் பொருள் இது? யாரை யார் எப்படி வார்த்தைகளால் நீங்கள் அப்படியே மடைமாற்றீங்களா? சரி, புரியல. முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பொன்ராஜ், அமலாக்கத்துறையினுடைய இந்த திடீர் சோதனை, அதற்கு பிறகாக வந்திருக்கக்கூடிய அறிக்கை, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்களோட விளக்கம் என்பது போதுமானதாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை செந்தில் பாலாஜி முன்வைக்கிறார். உங்களோட பார்வை என்ன? இது 3 கவுண்ட்ல அரவிந்த் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 3 ஏரியாவில் இது ரைடு பண்ணியிருக்கோம். 3 இதில் டெஃபிஷியன்சி இருக்குது, 1000 கோடி ஊழல் நடந்திருக்கலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் இதை எப்படி ப்ரூவ் பண்ணது, இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, இல்லை இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றது அந்த துறை, அந்த டாஸ்மாகனுடைய அமைப்பு, அப்புறம் அது சார்ந்த துறை அமைச்சர், இவங்க தான் அதை வெளிக்கொண்டு வரணும். இதுக்கு சிஏஜி ஆடிட் வேறு இருக்குது. இந்த சிஏஜி ஆடிட் இதோட இடியோட ஃபைண்டிங்ஸை கன்கர் பண்ணுமா அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தா தான் தெரியும். அது ஒன்று. நீங்கள் பெரும்பாலும் என்னென்னா இடி